கந்தனின் காதலன் செந்தில்வேல் கருகாக்கோட்டையை சேர்ந்த உங்கள் ரசிகர் ரூபாய் 51 வழியாக நடிக்கும் அன்பு சகோதரி ரேணுகா தேவி அவர்களுக்கு 51 அன்புள்ளி கழித்துள்ளார். சகோதரி தானே அன்புபடுத்திய அன்பு கந்தன்
மறைந்திருந்து பார்க்கும் அன்படுத்தி கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு உலகந்த நன்றி. வணக்கம் வணக்கம். நேற்று தமிழ் கிழக்கு முருகப்பெருமானை எப்படி வணங்கணும் அப்படின்னு பாருங்க. தமிழுக்கு தலைவர் சிவபெருமான். அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமனை வணங்கவுட அந்த எல்லாம் அந்த பரம்பரை வணங்கணும். ஆகியெல்லாம் மூத்தவளை அண்டமலா காத்தவளை அந்த முத்துமாரிய மடை வணங்கணும். தமிழ் கடவுள் முருகப்பெருமான், தமிழுக்கு தலைவர் சிவபெருமான், தமிழுக்கு தாத்தா ஊவி சாமிநாதன். இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான எதுக்கு சொல்றாங்க? ஏன் என்ன காரணம் சொல்றோம். இப்ப பழனியில முருகப்பெருமான பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க எந்த குலத்தோட ஆசைப்படுவீங்க? ராஜ அலங்காரத்துல பார்க்கணும். ராஜா பிரபண்ண நீங்க ஆண்டியோட
தாலிசு ஆண்டி குளத்துல பார்த்தா ஆண்டியா போயிடுவோம். என்னம்மா என்னம்மா நீங்க பழனி அப்படின்னா நானும் அந்த ஆண்டி கொடுக்கலாமா பார்க்கணும். ஆண்டு குளத்தை தான் பார்க்கணும். இப்ப மனிதன் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தோம், மனிதன் போகும்போது என்ன கொண்டு போக போறோம். ஒரு மனிதனுக்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. ஏமா நாங்களாம் வந்து ராஜா குளத்துல பார்க்கணும்னு பார்ப்போம். ஏன்னா ராஜா மாதிரி இருக்கலாம். ஆண்டி குளத்துல பார்த்தா ஆண்டியா போயிடுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, மனிதன் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தோம், மனிதன் போகும்போது என்ன கொண்டு போக போறோம். ஒரு மனிதனுக்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. தாயே வேணாம், தந்தையே வேணாம், உலகமே வேணாம், எனக்கொன்று உலகம் அப்படின்னு பழனிக்கு ஆண்டியாக நின்றார். அப்படி நினைக்கிறாங்க. போகும்போது ராஜா மாதிரியா என்ன போகணும். கொண்டு வந்தா என்ன கொண்டு போறோம் நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, அப்புறம் ஏன் வச்சுக்கிட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக முடியாது. எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு, அப்புறம் என்னது கொடுத்திய ஒரு மனிதனுக்கு எதுவும். அப்ப போகர் சிலவடித்து வைக்கிறது ஆண்டி குளம் தானே. பழனியில நம்ம ராஜ அலங்காரத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறோமே, அது ஏன் போகர் சிலவடித்து வைத்தது ஆண்டி குளம் தான். நம்ம ராஜ அலங்காரத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறோமே, எப்ப ராஜ அலங்காரம் பழனியில வந்தது முதல்ல அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. இப்ப திருப்பரங்குன்றத்தில் நெய் சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிது. திருப்பரங்குன்றம் எங்க இருக்கு, திருத்தணி எங்க இருக்கு. அப்ப திருப்பரங்குன்றத்தில் நீர் சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அப்ப ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால அது பாடியிருக்காரு. அப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வரை நம்முடைய அந்த எல்லாமல்ல பரம்பரையை வரும். தாயனே கண்ணூரங்கள் தானே
தாயிரி கண்களே ஆரிடையோ வெப்பிலே வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுவாரு தாயிரி கண்களே ஆரிடையோ இந்த உலகையெல்லாம் தாயிரி சிறப்புள்ளவர் இருக்கு தீர்க்க வேண்டாமோ தன்னலர் தாயே தாயே மதமாயே நான் என்ற கொடுத்து வந்தேன் மாதோம் பாடலுக்கு தமிழ் வந்தேன் சந்தனே மல்லிகை தோழியை தாயே கண்களே ஆரிடலேயோ 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 இப்படியெல்லாம் நம்முடைய சிற்றூரை ஆளக்கூடிய நம்பிமன்னனுக்கு நங்கமகனுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. சரி 7 ஆம்பளை பிள்ளை இருந்தா கூட கவலை. 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு, அப்புறம் ஏன் கவலைப்படணும்? 7 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு. 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு, நம்பிமன்னனுக்கு நங்கமகனுக்கு என்ன இருக்கு. கவலை இருக்கு? இருந்தாலும் கூட என்ன கவலை அப்படின்னா, எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை அந்த வீடு சிறப்பா இருக்குமா? பொம்பளை பிள்ளை தான் வேணும். பொம்பளை பிள்ளை தான் வேணும். வேணும் வீட்டுக்கு. பெண்கள்னாவே மகாலட்சுமி தான். ஒரு வீட்டுல மகாலட்சுமி இல்லாத வீடு எந்த வீடுமே சிறப்பா இருக்காது. அப்ப 7 ஆம்பளத்துல இருந்தாங்க கூட முருகப்பெருமான் அருளாளர் வள்ளிக்கிழங்கு தோண்டிய பக்கத்துல கண்டெடுத்தாங்கன்னா வள்ளின்னு பேர் வச்சாங்க. சரி ஆனா 7 ஆம்பளை பிள்ளையோட பார்த்துக்க மாட்டாராம். என்ன காரணம்னா அந்த பெண்ணை எடுத்து வளர்த்திருக்கோம், அந்த பெண்ணோட மனசுல வளர்ப்பு பிள்ளைன்னு நினைக்க கூடாது ஓஹோ. அப்படின்னு சொந்த பிள்ளை மாதிரியே வளர்த்துட்டு வந்தாங்க. பார்க்கையிலே தெரியுது உங்க அப்பா நல்லா வளர்த்துருக்காரு உங்களை. ஆனா தாயில ஏற்பட்ட சொல்ற விஷயம் தான் சொல்ல முடியும். எல்லா விஷயமும் சொல்ல முடியுமா? நாம எதுக்காக வந்திருக்கு, என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்களா? அம்மா என்ன சொல்றது? முருகப்பெருமான காதலிக்கிறதுக்காக வந்திருக்கு. அம்மா காட்டுக்கு காவலுக்கு வந்தீங்களா, காதலிக்க வந்தீங்களா? இரண்டுக்குமே தாங்க. என்னதான் இருந்தாலும் எப்படித்தான் இருந்தாலும் காரியத்துல நல்லா இருக்காங்க. என்னத்தான் சொன்னாலும் கந்தனுக்கு பத்தி கபட்டுக்குள்ள ஏன் அப்படி சொன்னாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னதான் சொன்னாலும் கந்தனுக்கு பத்தி கபட்டுக்குள்ள ஏன் அப்படி கீழே ஒரு பார்வை முருகனுக்கு இருக்குமா? என்ன காரணம்னா சூரபதுமன் அசுரனாக இருந்தாலும் இரு கூறாக பிளந்து பகுதி சேவலாகவும் பகுதி மயிலாகவும் வச்சிருக்காரு. சேவல் கொடிய கையில வச்சிருக்காரு, மயில் வாகனமா வச்சிருக்காரு. ஆமா கபட்டுக்குள்ள. அப்ப காலுக்கு கீழே இருக்க மயிலாக இருக்கிறது யாரு? சூரபதுமன். அவ அசுரன் தான். எந்த நேரத்துல என்ன கூட மாறுங்கிறது தெரியாது. அதனாலதான் எங்கேயும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எங்கே பார்த்தாலும் கீழே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பையன் அதை என்ன பயம் கிடையாது. ஏன்னா அவர் தமிழ் கடவுள் சாதாரணப்பட்டவரா, அழகுக்கு சிறந்தவனே முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் 1000 மன்மதனுக்கு ஈடு கொண்டவர் தான் முருகன். ஆமா, ஒரு மன்மதனே அழகா இருப்பாரு. ஆமா. அப்ப அழகுக்கு சிறந்தவன் முருகப்பெருமான் தான். அதோட இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? மன்மதன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா தெய்வங்களும் யாரு கும்பிடணுமோ அவங்க கும்பிடுவோம். ஆனா மன்மதனை மட்டும்தான் எல்லாருமே கும்பிடுவோம். அப்ப மன்மதன் நீங்க என்ன பெரிய மன்மதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்படி ரவியோட மன்மதோட மனைவி தான் ரவி. ஏன்னா என்ன காரணம்? மன்மதன் நிறம் கருப்பு நிறம் தான். இப்ப மன்மதன் கருப்பு நிறமாக இருந்தால் அழகுக்கு சிறந்தவன். ஆனா எல்லா சிறந்த வகையிலும் மன்மதன் அப்படிம்பாங்க. முருகப்பெருமானுக்காக நான் காத்து கிடைக்கேன். 1 வருஷமா 2 வருஷமா 13 வருஷமா காத்து கிடைக்கேன். அவர் எப்ப வருவாரு அப்படின்னு வழிமீது விழி வைத்து காத்து கிடைக்கேன். அவருக்காக ஏன் மனசுல ஆசை எப்படி தெரியுமா? சொந்தம் என்னவன்
நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாட்டி வாழ்க்கையே கிடையாது. நம்பிக்கை வைக்கணும், எதுலையும் நம்பிக்கை இருக்கணும். இப்போ முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருக்கு. 6 படை வீட்டுல 5 படை வீடு சிறப்பு இருக்கு. முருகப்பெருமானோட எண்ணெயை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் 6வது படை வீடு எண்ணெயால ஒரு சிறப்பு உருவாகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். 5 வீடும் சிறப்பா இருக்கு. அப்ப 6வது படை வீடு எனக்காக ஒன்று காத்துக்கிட்டு. ஆமா, சிறப்பு என்னை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் சிறப்பு உருவாகணும். இப்ப முருகப்பெருமான நான் காதலிக்கிற மாதிரி அந்த முத்துரட்சன், நீங்க யாரையும் மனசார காதலிக்கிறீங்களா? நான் காதலிக்கிறேன், இன்னும் காதலிச்சுட்டே இருக்கேன். யார? வீட்டுல மனைவி. அதான் இல்ல இல்ல, நீங்க தம்பி நீங்க யாரையும் மனசார காதலிக்கிறீங்களா? பாக்கியம்லாம் கிடையாது, அப்படிதான் சொல்லக்கூடாது. மன்மதனே இல்ல, மன்மதனே நிறமே கருப்பு தானே. அப்புறம் மன்மதன் அழகு இருக்குல்ல, நீங்க அழகு இல்லையா? அதனால முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்ணனும் நூலையும் காதலிச்சாங்க, நீங்க பாத்தீங்களாங்க? சூப்பரா காதலிச்சாங்க. நீங்க பாத்தீங்க? அவ்வளவு டீசெண்டா இருந்துச்சுங்க. உண்மையிலுமே கொச்சம் இல்லாம நீட்டா அழகா பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் கண்ணு 7 பேர் இருந்தாங்க கூட அவங்களை கல்யாணம் பண்ண விட மாட்டேன். என்ன காரணம்னா, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. முருகப்பெருமானை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி அப்படின்னு நான் நம்பிக்கையோட காத்திருக்கேன். வள்ளிநாயகம், எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். என்னங்க சந்தேகமா தான் கேட்டுருங்க. ஏன்னா நீங்க வந்து பூலோகத்து பெண்ணு, ஆமா, முருகன் வந்து தேவலோகத்து ஒரு கடவுள். அதனால இங்க வந்து நம்ம
பூலோகத்தில் நிறைய ஆண்கள் அழகாக இருக்காங்க, நல்ல வசதியாக இருக்காங்க. சரி, அவங்கள காதல் பண்ணாமல் தேவலோகத்தில் போய் முருகனை காதல் பண்ணீங்க, என்ன காரணம்? இல்லைங்க, குறிஞ்சி கடவுள் யார்? முருகப்பெருமான். சின்ன பிள்ளைங்க முருகா முருகா முருகான்னு வணங்கிக்கிட்டே இருக்காரு. அவர் தான் என்னோட மனசுல அவர் தான் இருக்காரு. ஒரு பெண்ணு மனசுல நினைச்சிட்டா சாகுற வரையும் யாரையுமே மறக்க முடியாது. முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சுல. நான் 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி போனா சக்கலாத்தி சட்டை வரும்னு சொல்லுவாங்க. சக்கலக்கா பேப்பில்லைங்க, சக்கலாத்தி சண்டை வரும்னு சொல்லுவாங்க. ஆனா சொன்னாலும் கூட ஏற்றுக்க கூட பக்குவமான வயசு கிடையாது. இந்த காலத்துல நல்லது சொன்னா யாரு கேட்டுக்கிறா? எங்க கேட்கறது? எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் செய்வாங்க. நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்போ உணர்வாங்கன்னா அவங்க ஒரு திருமணம் முடிச்சு தன்னோட குழந்தைகளை வளர்க்கும் போது தான் தெரியும். அப்ப நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய வளர்க்குறோமே, அது மாதிரி தானே நம்மளை வளர்க்கும் போது நம்ம தாய் தப்ப அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. அப்ப தாய் தந்தையோட அருமை பெருமை எப்ப தெரியும்? தன்னோட பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது தான் தெரியும். அதுவரை தாய் தப்ப நல்லதே சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. அப்ப முருகப்பெருமானுக்காக மனசுள்ள ஆசை எப்படி தெரியுமா? குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே, குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே, ஒரு பூஞ்சோலையே குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. ஒரு நாடக சிறப்பான முதல்ல ஒளிபெருக்கி 2வது பக்கமேளம் 3வது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியார்னா ரசிக பெருமக்கள் தான். என்னங்க இப்பவே இப்படி அமைதியா இருக்கீங்கள, இப்பவே இப்படி எல்லாரும் தூங்கிட்டா நாரதர் வரையிலோட வரைய வர வரலாம் தூக்க வர மாதிரியே இருக்கா பாட்டு
நேற்று நாடகம் பார்த்தா அசதிக்குங்களா சுந்தரி சுந்தரி ஒளிவெளிக்கு அண்ணா அவர்களுக்கு நன்றிகிற வணக்கம். நன்றிப்பா, நன்றிகிற வணக்கம். இசைக்கு 4 பேருக்கு நன்றிகிற வணக்கம். அனைத்து அன்புலர்களுக்கும் நன்றிகிற வணக்கம். யூடியூப் சேனல் ABSK வீடியோ கும்பராஜ் சிரிப்பினர் அன்புள்ளவர்களுக்கு நன்றிகிற வணக்கம். அடுத்து யூடியூப் சேனல் இயற்கை உலகம் யூடியூப் சேனல் அன்புள்ளவர்களுக்கு நன்றிகிற வணக்கம். வணக்கம் வணக்கம். நாடக அமைப்பாளர் துணை நடிகர் பெருமாள் ராஜ் இங்க இருக்காரா? வேற முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டேன். அவர் எப்போ வருவாரு அப்படின்னு வழி மீது அவருக்காக ஏன் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் எது எப்படி தெரியுங்களா? கொஞ்சியது ஆசை உள்ளம் கொஞ்சியதே காதல் உள்ளம் பண்பாடு 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 காதல் உள்ளம் அப்படி முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கிறதா காத்துக்கிட்டு. இப்ப அந்த காலத்துல பெண்களை திருமணம் முடிச்சாங்கன்னா பிரபண்ண இவ்வளவு பெரிய கல் இருக்குமா? தலையில போடவா? தலையில போடலைங்க. அந்த காலத்துல இளவட்ட கல்லுன்னு ஒண்ணு இருக்குமா? இளவட்ட கல்ல அந்த காலத்துல யாராச்சும் பெண்ணு கேட்டு வந்தா யாரு இளவட்ட கல்ல தூக்குறாங்களோ அவங்களுக்கு பொண்ணை கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. அது இல்லாம ஆனா இந்த காலத்துல இளவட்ட கல்ல தூக்குனாதான் பொண்ணு கொடுப்போம்னா எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்கும்? ஏன் அப்படி கல்ல தூக்க முடியாது? அப்படின்னு உருட்ட கூட முடியாது. கல்ல தூக்குறதுல பொண்ணை தூக்கணும். கல்ல தூக்குறதுக்கு முன்னாடி பொண்ணை தூக்கிட்டா கல்ல தூக்க சொல்ல மாட்டாங்கல்ல.
ஏன் இளவட்டங்களை தூக்கத்துக்கு நம்ம பெண்ணை வச்சு வாழக்கூடிய ஒரு தைரியம் இருக்கா, ஒரு ஆண் மகனுக்கு வீரம் இருக்கா அப்படின்னு அந்த காலத்துல இளவட்டக்கல்ல தூக்கி பெண்களை திருமணம் முடிச்சு வச்சாங்க. இரண்டாவது, தமிழ்நாட்டில் பிறந்த இளைஞர்கள் வந்து சாதாரண இளைஞர்களா, ஆண்மகன் வந்து தமிழ்நாட்டில் பிறந்த ஆண்மகன் 100 வயதா இருந்தாலும் சாகுற வரை வீரமாத்தான் இருப்பாங்க. இரண்டாவது, தங்களோட வீரத்தை காமிக்கணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு காலை அடக்கோட தங்களோட வீரத்தை காமிப்போம். காலை அடக்கணும், அடக்கிறீங்களா? காலையை பிடிச்சி வாழத்தை பிடிப்பாங்க. கரிசி நீங்க மூன்றாவது வீர விளையாட்டு கபடி. முருகப்பெருமான நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இளப்பட்டைகளை தான் தூக்கி சொல்லுமா, இல்ல காளையத்தான் அடக்க சொல்லுவோமா, இல்ல கபடி தான் விளையாட சொல்லுவோமா? முருகப்பெருமான் பார்த்தாவே போதுங்க, யாரையுமே அழிச்சதே கிடையாது. ஆடுபத்தை மட்டும்தான் அழிச்சிருக்காரு. இன்றைக்கு பழனி மலைக்கு போறோம். பழனியில போய் முதல்ல இடும்பன் மலைக்கு போயிட்டு தான் இரண்டாவது முருகப்பெருமானை பார்க்க போவோம். அப்ப இடும்பன் ஆகப்பட்டவன் பக்தனா இல்ல கடவுளம்? நம்ம பழனிக்கு போறோம்ல, இந்த பகுதியில் நிறைய பேர் போவாங்க. இந்த பகுதியில் நான் தவற முடிச்சுங்க. பழனிக்கு பாத யாத்திரை போவோம். முதல்ல இடும்பனை பார்த்துதான் இரண்டாவது முருகப்பெருமானை பார்ப்போம். அப்ப இடும்பனை வணங்குறோம்ல, இடும்பன் வந்து பக்தனா இல்ல தெய்வமா? பக்தன் தான். இடும்பன் ஆகப்பட்டவன் அசுரன் தான். முதல்ல பழனிக்கு எப்படி போனான்னா சக்திகிரி சிவகிரி மலையும் கொண்டு போனான். கலை பார்வதற்காக பழனியில இறக்கி வச்சா மலையை தூக்கி பார்த்தா மழை வரல, சக்திகிரி மலை வரல. அப்ப மலை மேல யாரு ஏறி நின்றது? ஒரு சிறுவன். யாருன்னா முருகப்பெருமான் தான். மலையை விட்டு இடுமனாகப்பட்ட இறங்க சொன்னா இறங்க முடியல. அப்ப இறங்கணும்னா என் கூட நீங்க சண்டை போடணும் அப்படின்னு சொன்னான். சின்ன பிள்ளைதான இடுமன் ஆகப்பட்டவன் என்ன பண்ணா, 2 பேருக்கு சண்டை நடந்துச்சு. முருகனோட அழகை பார்த்து இடுமன் அசுரனாக இருந்தாலும் தன்னோட ஆணவத்தை முருகன் காலடியிலே ஐக்கியமாயிட்டானா. அவதான் இடுமனாகப்பட்டவன் சொன்னானா, அகத்தியர் முனிவர் சக்திகிரி சிவகிரி மலையும் கொண்டு வர சொன்னார். என்னோட ஆணவத்தை அழிச்சிட்டீங்க, இதுக்கு நான் எப்படி என்ன நான் கைமாறு செய்ய போறேன் அப்படின்னு இடம்பலாகப்பட்டவன் முருகன் காலில் விழுந்து அழுக. அப்பதான் முருகப்பெருமான் சொன்னார், சக்திகிரி சிவகிரி மலை எப்படி காவடியா சுமந்து கொண்டு வந்தியோ, என்னை காண வரும் பக்தர்கள் இன்று முதல் காவடி எடுத்துட்டு வருவாங்க. அப்ப முதல்ல பழனியில காவடி எடுத்தாங்க யாருன்னா இடும்பன் தான். இடும்பனுக்கு அப்புறம் தான் நம்ம காவடி எடுத்துட்டு போறோம். அப்ப முதல்ல உன்னை வணங்கிட்டு தான் இரண்டாவது என்னை வணங்குவாங்க. அப்ப இடும்பன் அசுரன் தான், பக்தன் தான். அவனுக்கு ஒரு இடம் கொடுத்தார்ல, அது மாதிரி எனக்கு ஒரு இடம் கொடுப்பாரு. என்னோட மனசை கல்வனா வந்து திருடிக்கிட்டாரு, திருட்டு பையன். உங்களை சொல்ல முருகப்பெருமான் கல்வனா வந்து என்னை திருடிக்கிட்டாரு அப்படின்னு மனதை திருடிட்டாரு. என்ன தெரிய என்ன நீ முள்ள கட்டி அடிக்கிற ஒண்ணு நீ காய்கான பழகான சொன்ன
தேவி